श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाह्वय पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीत्य प्राहवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादादुकामः स्वसुरमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தலமதேஷூர் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கமலம் சூடினோம் முன்னாள் கீழறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பற்றபிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம், பெரியாழ்வார் திருநட்சத்திரம். அவரை பற்றி சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்தில் பேரணிந்த வில்லிபுத்தூர் ஆனிதன்னில் பெருஞ்சோதிதனில் தோன்றும் பெருமானே முன் சீரணிந்த பாண்டியன் தன் நெஞ்சு தன்னில் தியக்கர மால் பரத்துவத்தை திறமாச் செப்பி வாரணமேல் மதுரை வலம் வரவே வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும் ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டு 471 எனக்கு உதவு நீயே. 473 பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்தது. இந்த ஆனி மாத திருநட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து அருளினார். வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், இந்த பாசுரத்தில் பாண்டியராஜனான ஸ்ரீ வல்லபதேவன் பொற்காசுகளை கிழிச்சீரையில் கட்டி அதை ஒரு ரிவார்டு பணயமாக வைத்து பரதத்துவத்தை நிச்சயம் செய்பவர், பரதத்துவத்தை ஸ்தாபிக்கிறவர், அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று பறைசாற்றி வித்வான்களின் சபையை கூட்டினான். அங்கு எழுந்தருளிய விட்டுச்சித்தர் பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று பல வேண்டிய வேதங்கள் ஓதி பற்பல ஆதாரங்களை கொண்டு ஸ்தாபித்தார். அந்த சமயம் அந்த பணயமாக வைத்த அந்த பொற்கிழி இவர் முன்னே தாழ வளைந்து நிற்க அதையும் அறுத்து அருளினார். அரசன் சந்தேகம் நீங்க பெற்று இந்த ஆழ்வாரை பட்டத்து யானையின் மேல் ஏற்றுவித்து பட்டபிரான் என்று விருதுகளுடன் மதுரை மாநகரம் முழுவதும் மகோத்சவம் கொண்டாடி வலம் வரச் செய்தான். அப்படி வலம் வரும்போது இந்த வைபவத்தை தன்னுடைய பக்தன் இந்த மாதிரி பாராட்டப்படுவதை கண்ணார கண்டு கழிப்பதற்காக எம்பெருமான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியுடன் கருட வாகனனாய் கருடன் மீது ஏறி ஆகாயத்தில் எழுந்தருளினான். கருடாருடனாக வந்தபோது ஆழ்வார் அவனை சேவித்து, உனக்கு கண் இவ்வளவு அழகாக வந்திருக்கிய, கண் எச்சில் படும்னு மங்களாசாசனம் செய்ய தொடங்கி பல்லாண்டு பாடி வாழி திருநாமம் வாழி என்று மங்களாசாசனம் செய்து அருளி செய்த 473 பாசுரங்கள் அடங்கிய பெரியாழ்வார் திருமொழியை தமக்கு அருளுமாறு தேசிகன் பெரியாழ்வாரை பிரார்த்திக்கிறார். இந்த பெரியாழ்வார் திருநட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் தான் ஆழ்வார்கள். மயர்வர மதிநலம்னா இருள், துயக்கு, மயக்கு, மறப்பு 4ம் கழியப் பெறுவது. இந்த 4ம் கழிந்த பிறகு எம்பெருமானுடைய அருளால் எம்பெருமான் மீது ஆறாத காதல் கொண்டு இனிய தமிழ் பாசுரங்களாக அருளி செய்தனர் இவர்கள். அதில் பல ஆழ்வார்கள் பலவிதமாக தங்களை பெண்ணாக மாற்றிக்கொண்டு நாயகியாகவும், நாயகியின் வருத்தத்தை அறிந்த தோழியாகவும், நாயகியின் தாயாகவும், தானான தன்மையிலும், சில பேர் திருமங்கை ஆழ்வார் அரக்கனாகவே தன்னை பாவித்து கொண்டு அரக்கர்களாக எம்பெருமானிடம் எங்கள் தலைவன் ராவணன் இறந்து விட்டான், அதனால் சரணாகதி பண்ணுகிறார்கள். அப்படி
எம்பெருமானிடம் தங்களை சேர்த்து கொள்ள வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். தசரதன் ராமனை காட்டிற்கு அனுப்பியதால் மிகவும் வருத்தப்பட்டு புலம்பிய புலம்பலாகவும், மேலும் தேவகி கண்ணனுடைய லீலைகளையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் மிஸ் பண்ணத அந்த புலம்பிய புலம்பலாகவும், எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்களில் சிறந்தவர்கள் என்று பலவிதமாக பாசுரங்கள் பாடியுள்ளார்கள். இதில் பெரியாழ்வார் அவர் தனித்தன்மையாக அமைந்திருப்பது பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு. இந்த திருப்பல்லாண்டு எம்பெருமானை தான் காப்பதாகவும் எம்பெருமான் தன்னால் காக்கப்படுபவனாகவும் எண்ணி அவனுக்கு கண்ணெச்சில் படப்போகிறது, திருஷ்டி படப்போகிறதுன்னு பல்லாண்டு பாடுகிறார், மங்களாசாசனம் செய்கிறார். மங்களாசாசனம் என்பது மங்களங்களை வேண்டுதல். எம்பெருமானுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அந்த எம்பெருமானுக்கே மங்களங்களை வேண்டுதல் தான் மங்களாசாசனம். அதுவும் எல்லா ஆழ்வார்களையும் போல இல்லை பெரியாழ்வார். மங்களாசாசனத்தில் மற்ற ஆழ்வார்கள் அனைவரும் ஒரு தட்டுனா பெரியாழ்வார் மற்றும் ஒரு தட்டாக இருப்பார்னு பிள்ளை லோகாச்சாரியார் தெரிவிக்கிறார். எம்பெருமான் எல்லாம் அறிந்தவன், சர்வேஸ்வரன், சர்வஜன், சர்வசக்தன், சர்வ ரக்ஷகன். இருந்தாலும் அந்த தன்மையை பார்த்தால் அந்த எம்பெருமானை தனக்கு காப்பாளனாக கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்றதானே முறை. இந்த எம்பெருமானுக்கு அவனுடைய அழகு, மென்மை இதெல்லாம் பார்த்து இவனுக்கு யாரால் என்ன தீங்கு வருமோன்னு பயப்படும் நிலைக்கு பிரேம தசைன்னு பேர். அவனால் நாம் காக்கப்பட வேண்டியவர்கள் நினைக்கிறது ஞான தசை, அவனை பற்றிய ஞானம். இது அவன் மேல் உண்ட அதீத காதலினால் பொங்கும் பரிவால் பிரேம தசை. அதனால் அந்த குணங்களையெல்லாம், அவனுடைய ஈஸ்வரத்துவ குணங்களையெல்லாம் மறந்துவிட்டு அவனுடைய அழகான உருவத்தை நோக்கினான். அவனுக்கு தன்னை காப்பாளனாக கொண்டு மங்களாசாசனம் பண்ணி முறை தப்பி அவனை ரட்சிக்க தோன்றும். அதுவும் எம்பெருமான் தனக்கு அதிக பலம் உள்ளது காரணமாக யாரிடம் எந்த சண்டைக்கு போனாலும் அவனுக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு பெரியாழ்வார் பயம் அதிகமாயிட்டான். ஒருத்தருக்கு 2 பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு பலமே இல்லாத நோஞ்சான், இன்னொரு பிள்ளை நல்ல பலசாலி. யாரை பற்றி தாயார் ரொம்ப கவலைப்படுவா அப்படின்னா நோஞ்சானை பற்றி இல்லை. ஏன்னா அவன் எந்த வம்புக்கும் போகமாட்டான். பலசாலி என்ன பண்ணுவான், அவனுக்கு தனக்கு வலிமை இருக்குன்னு தெரிஞ்சதுனால வீண் வம்புக்கு போவான். அவனுக்கு யாரால் என்ன தீங்கு வருமோன்னு தாயார் எப்பவும் கவலை கொள்வான். இவர் மல்லர்களை அழித்து தோல் வலி உடையது, மல்லாண்ட தோல் மணிவண்ணா. ஆழ்வாருடைய பயத்தை போக்குவதற்கு பதிலாக அந்த தோல் வலிமையை பெருமாள் காட்டினதும் இவருக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டான். இவ்வளவு தோல் வலிமை வச்சுருக்கா, நிச்சயம் இவன் எங்கேயாவது இடக்க முடக்கா போய் மாட்டிக்க போகிறான் அப்படின்னு அவன் தான் பிராட்டியுடன் சேர்ந்திருக்கும் சேர்த்தியை காட்ட அது பெரியாழ்வாருக்கு இன்னும் அதிகமாயிடும். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கும் சேர்த்தி அழகை பார்த்ததும் நம்முடைய கண்ணெச்சிலே படுமைன்னு இருவரும் சேர்ந்திருக்கும் சேர்த்தியைத்தானே ராவணன் பிரித்தான். எனவே அப்படி எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் பண்ணுறார். உடனே பெருமாள் பார்த்தார், நீர் கவலைப்படாதீர் ஆழ்வீர் அப்படின்னு சக்கராயுதத்தை காண்பிக்கிறான். இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே நான் இந்த ஆயுதத்தை ஏவினால் போரும், விரோதிகள் எங்கிருந்தாலும் அவர்களை அழித்து விடும் இந்த சக்கராயுதம். அப்படி இருக்கும்போது யார் எனக்கு என்ன தீங்கு விளைக்க முடியும், கவலைப்படாதே. இதை கண்டவுடன் பெரியாழ்வார் பயம் இன்னும் அதிகமாயிடும். இந்த ஆயுதம் நம்மிடம் இருப்பதால் தானே இவன் யாரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாதுன்னு இருக்கான். ஒருவேளை இது விரோதியை அழிப்பதற்காக இந்த சக்கராயுதத்தை அவன் ஏவி அது போயிருக்கும்போது அப்போ கையில் சக்கராயுதம் இல்லையே, அப்போ இன்னொரு விரோதி வந்து விட்டால் இவனுக்கு என்ன ஆகுமோ? அதனால் உன்னை பிரியாமல் இருக்க வேண்டும் அந்த சக்கராயுதம், சுடராழியும் பல்லாண்டுன்னு அதுக்கு மங்களாசாசனம் பண்ண. உடனே எம்பெருமான் தன்னுடைய சங்கை காட்டினான். சங்கு எப்பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியவே பிரியாது, அவனுடைய கையிலேயே இருக்கு. அதே சமயத்தில் அதன் பேரொலி எதிரிகளுடைய இதயங்களை பிளப்பதாக உள்ளது. ஆண்டாள் சொல்றா, 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தேன். சங்கு எப்பொழுதும் அவன் வாயமுதத்தை பருகிக் கொண்டும் அவன் கைத்தலத்தில் உறங்கிக் கொண்டும் ஒரு நொடி கூட எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கு. அப்படிப்பட்ட சங்கு இருக்கும்போது எனக்கு என்ன ஆபத்து வரும்? எனவே நீர் பயம் கொள்ள வேண்டாம் பெருமாள் சொல்கிறானாம். இதுவும் பெரியாழ்வாருடைய பயத்தை அதிகரிச்சுதான். எப்படின்னா, எம்பெருமானுடைய எதிரிகள்
எம்பெருமான் எங்கேன்னு தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கும் போது எம்பெருமான் சங்கை எடுத்து ஊதினால், ஓ இங்கே தான் இருக்கான் அப்படின்னு அவன் இருக்கிற இடத்தை எதிரிகளுக்கு காட்டி கொடுத்துருமே இந்த சங்கு. அதனால் அவனுக்கு என்ன ஆபத்து வந்துடுமோன்னு அஞ்சு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு சங்குக்கும் மங்களாசாசனம். எம்பெருமானையே விரும்பி அனுகூலனானவர்களை எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வதற்காக கூட்டி கொண்ட பின்பும் அவருக்கு திருப்தி இல்லை மனசு. வேறு பிரயோஜனங்களை விரும்பும் அந்த ஜீவாத்ம சாட்சா்காரம் கைவல்ய ஆர்த்திகள், செல்வத்தை விரும்புகிற ஐஸ்வர்யார்த்திகள், அவர்களையும் திருப்தி மங்களாசாசனத்திற்கு ஆளாகும்படி அனுகூலராக்கி கொண்டார் பெரியாழ்வார். இப்படி ஆச்சரியமாக இங்கே அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். ஒன்று ஒன்றா எத்தனை விதமாக அவர் அனுபவிக்கிறார். இந்த மாதிரி இப்படி என்றைக்கோ நடந்து முடிந்த ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம் முதலியவற்றில் எம்பெருமானுக்கு வந்த ஆபத்துக்களையும் அப்போது அந்த வந்த ஆபத்துக்களை நினைத்து இன்னைக்கு அவர் மங்களாசாசனம் செய்கிறார். எம்பெருமானுக்கு எந்த தீங்கும் நேராமல் இருக்க வேண்டும். எப்போதும் கண் உறங்காதவர்களாய் சதா பஷ்யந்தி சூரையகான இமைத்தல் கூட இல்லாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் ஒன்றையே பண்ணிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கும் நித்தியசூரிகளை பார்த்து, உரகல் 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 ஒன்சுடர் ஆழியே சங்கே அறவெறி நாந்தக வாளே அழகிய சார்ங்கமே தண்டே இரவு படாமல் இருந்த எண்மர் உலோக பாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொண்மீன் என்று அவர்களையும் அந்த சங்கு, அந்த தண்டு, இந்த சக்கரம், வாள் இவர்களை பார்த்துக்கோங்க. எம்பெருமான் பள்ளி கொள்ளப் போகிறார், நீங்கள் கண் தூங்காமல் அவரை பார்த்துக்கோங்க, காவல் காக்குங்கள். எம்பெருமானுடைய திருப்பள்ளி அறையை காவல் காக்குமாறு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். இவாளுக்கே கண் இமைக்க மாட்டார்கள், அவன் எங்கே கண் இமைக்கப் போகிறான்? அப்படி இருந்தாலும் அது ஸ்ரீவைகுண்டம். ஆனாலும் அவருக்கு ஒரு பொங்கும் பரிவு. எம்பெருமானின் திவ்ய தேசங்களில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானுக்கு யாரால் என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சிக்கொண்டே இருப்பார் அவர் பெரியாழ்வார். உகந்தருளின நிலங்களை அனுசந்தித்தால் ஊனும் உறக்கமும் இன்றிக்கே இவருடைய யாத்திரையே நமக்கு எல்லாருக்கும் யாத்திரையாக வேணும்னு பிள்ளைலோகாச்சாரியா ஸ்ரீவச்சன பூஷணத்தில் அருளி செய்கிறார். உகந்தருளின நிலங்களை அனுசந்தித்தால் ஊனும் உறக்கமும் இன்றிக்கே இவருடைய யாத்திரையே நமக்கெல்லாருக்கும் யாத்திரையாக வேணும். அப்படி திவ்ய தேசத்தில் எழுந்தருளில் எம்பெருமானுக்கு யாரால் என்ன ஆபத்து வந்துடுமோன்னு அஞ்சுகிறாராம். எந்த இடத்தில் தான் இருந்தால் சரி பெரியாழ்வார் பயப்படாமல் இருப்பார், எந்த இடத்தில் இருந்தால் பெரியாழ்வார் சிறிதும் அச்சம் கொள்ளாமல் ஆறி இருப்பார் என்று எம்பெருமான் யோசித்தானான். முடிவில் அவனுக்கு ஒரு வழி தோன்றியது. வேறு எங்கிருந்தாலும் பெரியாழ்வார் பயப்பட்டு தான் இருப்பார். ஆனால் அவருடைய பிரேம தசை அப்படி, அவருடைய பாசம் அப்படி, பொங்கும் பரிவு, தாய் அன்பு, இப்படி பரிவு கொள்கிற அவருடைய நெஞ்சத்திலேயே எழுந்தள்ளிவிட்டார். அப்போது இவர் அச்சம் நீங்கி மகிழ்வார். அங்குதான் தனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று அச்சம் நீங்கி இருப்பார் என்று நினைத்த எம்பெருமான் அச்சம் கொள்வதற்கு காரணமான அந்த திவ்ய தேசங்களை எல்லாம் உதறிவிட்டு பெரியாழ்வாருடைய நெஞ்சத்திலே குடிபுகுந்து விட்டான் போல. பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணால நம்பி விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன் கொழுங்குளிர் முகில் வண்ணன் என்று தமது திருமொழியின் இறுதி பாசுரத்தில் விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன், அந்த ஒரு ஏகாரம் மனத்துக்கே வந்துட்டான். அங்கே தான் மனந்தான் கோயில் கொண்ட கோவலன். ஆக எம்பெருமான் அச்சத்தை போக்குவதற்காக காட்டியவற்றை கண்டு அவருக்கு பயம் தீர்ந்து விட்டபடியால் அவருடைய திருவுள்ளத்தில் திவ்ய தேசங்களுடனே எழுந்தருளிய எம்பெருமான் நம்மாழ்வார் அப்படி பயப்பட்டார். அந்த பயத்தை போக்குவதற்காக அவருக்கு பயம் தீர்ந்து விட்டபடியால் அவருடைய திருவுள்ளத்தில் திவ்ய தேசங்களுடனே எழுந்தருளிய எம்பெருமான் பெரியாழ்வாருடைய விஷ்ணு சித்தருடைய அச்சத்தை போக்குவதற்காக அவர் மேன்மேலும் அச்சம் கொண்டு மங்களாசாசனம் செய்தபடியால் அவர் திருவுள்ளத்தில் அந்த திவ்ய தேசங்களையும் உதறிவிட்டு எழுந்தருளிவிட்டார். நம்மாழ்வார் மனத்தில் திவ்ய தேசங்களாக எழுந்தருளினார், இங்கே திவ்ய தேசங்களை உதறிவிட்டு அவருடைய மனத்தில் எழுந்தருளினார். இப்படி ஆச்சரியமாக ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அவரை. இதை விட
கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு ஒருவர் ராஜா, விஜயநகர சாம்ராஜ்ய அரசர். அவர் ஆமுக்த மால்யத அப்படின்னு ஒரு காவியம் எழுதினாராம். ஆமுக்த மால்யத. அந்த கிருஷ்ணதேவராயர் ஒரு சிறந்த பக்தர், விஜயநகர சாம்ராஜ்ய அதிபதி. கவிஞர் தெலுங்கு மொழியில் பஞ்ச காவியங்களில் ஒன்றான ஆமுக்த மால்யதா என்ற நூலை இயற்றி போர்க்களத்திலும் இலக்கியத்திலும் வாகை சூடியதால் கிருஷ்ணதேவராயரை சாகித்ய சமாராங்கண சார்வபௌமா என்று அழைத்தனராம். பிரேமானந்தகுமார் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார், ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். அதை அடியேன் ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஆமுக்த மால்யத காவியத்தை எழுதுவதற்கு இறைவனே தன்னை தூண்டியதாக இவர் தெரிவிக்கிறார். கலிங்க நாட்டை வெற்றி கொள்ள நினைத்து படையெடுத்து செல்லும்போது விஜயவாடாவில் சில நாள் இருந்த படம் அருகில் உள்ள ஸ்ரீகாக்குளம் கோவிலில் அருளாட்சி புரியும் விஷ்ணுவை சேவிக்கச் சென்றார். அது ஏகாதசி நன்னாள். அரசர் விரதம் ஏற்று அந்த புண்ணிய இரவில் 4வது ஜாமம் விஷ்ணு ராயருடைய கனவில் கிருஷ்ணதேவராயர், ராயர் பல வடமொழி காவியங்கள் இயற்றியிருந்தாலும் அவர் இப்போ தெலுங்கில் ஒரு காவியம் படைக்கணும்னு பெருமாள் ஆக்ஞையிட, எம்பெருமான் சூடி கொடுத்த சுடர்கொடியாம் ஆண்டாளை மணந்த கதையை எழுத வேண்டும் என்று விஷ்ணுவின் ஆசை. ராயர் அப்படியே செய்தார். ஆண்டாளை பற்றிய இந்த காவியத்தில் பெரியாழ்வாரின் முழுமையான வரைபடத்தை தந்திருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வர்ணனை தொடங்கி பெரியாழ்வாருடைய பெருமை, அவருடைய பணிவு, அந்த புஷ்ப கைங்கரியம், அவருடைய விருந்தோம்பும் சிறப்பு அனைத்தும் வர்ணிக்கப்படுகிறது. அந்த ஊரில் விஷ்ணு சித்தன் என்றொரு அந்தணன் இருந்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில். துவயத்தின் பெருமை அறிந்த அவர் சுகம் துக்கம் இரண்டையும் ஒன்றாக ஏற்பவன். அவர் தனது தியானம் என்னும் சங்கிலியால் எம்பெருமான் என்னும் கஜேந்திரனை கட்டி போட்டவர். தான் வளர்க்கும் செடிகளிலிருந்து புஷ்பங்களை பறித்து வடபெரும் கோயிலுடையானான ஸ்ரீ ரங்கமன்னார் அவருக்கு தினமும் மாலை கட்டி சமர்ப்பிப்பது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பகவானை சேவிக்க வரும் பயணிகளுக்கு அன்னமளிப்பது போன்ற ஆச்சரியமான கைங்கரியங்களை செய்தார் ஆழ்வார். அவரது வீட்டில் அந்த காலத்திற்கு தகுந்த உணவு கிடைக்குமா? விஷ்ணு சித்தர் வீட்டில் அனவரதமும் திருமாலின் புகழ் கூறும் கதைகள் அல்லது திவ்ய பிரபந்த அனுசந்தானம் கேட்குமா? இப்படி சாத்வீகமான வாழ்க்கை வாழ்ந்து வரும் விஷ்ணு சித்தரின் வாழ்க்கையில் ஒரு சோதனை. மதுரையில் அரசன் சிறந்த மதம் குறித்து விவாதம் நிகழ்த்த ஏற்பாடு செய்து விஷ்ணு சித்தன் மதுரை சென்று அரசவையில் திருமாலின் பெருமையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று இறைவனே ஆக்ஞையிட்டான். அந்த இறை ஆணையை ஏற்று விஷ்ணு சித்தன் மதுரை செல்லும் போது அவரது மனைவி அன்புடன் அவருக்கு வேண்டிய பொறிவிளங்காய், வடகம், வெல்லம், அரிசி போன்ற உணவுப் பொருள்களை கட்டி அனுப்புகிறாளாம். கிருஷ்ணதேவராயர் எல்லாம் எழுதுகிறார். பாண்டியன் அரச சபையில் பெரியாழ்வார் வாதம் முன்னேறுகிறது. அவர் என்ன சொன்னார் என்று ராயர் விவரிக்கவில்லை. அவருடைய ஆமுக்த மால்யகதா கலவரப்படாமல் அமைதியாக எதிரியின் வாதங்களில் இருந்த தவறுகளை சுட்டிக்காட்டி ஒவ்வொருவராக தோற்கடித்தாராம் ஆழ்வார். பரபிரம்மம் திருமாலே என்று நிரூபித்தாராம் ஆழ்வார். நாராயணனை அடைவது எப்படி என்பதற்கு வழிகாட்டிட ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் உள்ள காண்டிக்க கேசித்வஜ உரையாடலை விவரித்தாராம் இவர். இறைவனையே பற்ற வேண்டும். இறைவனை உருவம், உருவற்ற நிலை என்ற 2 வகையில் பற்றலாம். அவன் இல்லாத இடமில்லை, அவனுக்கு குலபேதம் கிடையாது. இப்படி சிறப்பாக பெரியாழ்வாரின் சொற்பொழிவு அமைந்ததாம். அவரது வெற்றியை அறிவிக்க மேலே கட்டியிருந்த பொற்கிழி அருந்து கீழே விழுந்தது. தேவர்கள், பித்திருக்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். அரசனால் மரியாதைகள் செய்யப்பெற்று பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் திரும்பும்போது கருடாருடனாய் நாராயணன் தோன்றினான். தான் அமர்ந்திருந்த யானையின் மணிகளை எடுத்து தாளமாக ஒலித்தவாறு பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். மதுரையில் பெரியாழ்வாருக்கு நாராயணன் தரிசனம் தந்தபோது அவர் பல்லாண்டு பாடியதாக அறிவோம். அங்கு அந்த தருணம் ஆழ்வார் ஒரு தசாவதார துதி பாடியதாக ராயர் இங்கு தெரிவிக்கிறார். அந்த ஸ்துதியின் முன்னுரையாக பல்லாண்டு என்று அதை பல்லாண்டையை போலே ஒரு ஜதி போடும் ஒரு சமஸ்கிருத பாடலை தருகிறார். ஜய ஜய தானவதாரண காரண சார்கரதாங்க கதாசிதரா ஜய ஜய சந்திர தினேந்திர சதாயுத சாந்திர சரீர மகாப்ரச்சரா ஜய ஜய தாமர சோதர சாருபதோச்சித காங்கஜரா ஜய ஜய கேசவ கேசி நிஷூதன சௌரி சரஜலஜாச்சுகிரி என்று ஒவ்வொரு அவதாரமும் ஒரு அழகிய சொற்சித்திரத்தை வரைகிறது நரசிம்ம அவதாரம். நரசிம்மனே,
இரணியனின் இதயமாகிய குண்டத்தில் தூய இரத்தத்தில் தோன்றும் தனது பிரதிபிம்பத்தை பார்த்து எதிரியாகிய சிங்கம் என்று கருதி அதன் பிடரி மயிரை பிடித்து இழுத்தாற் போல அவன் குடல் மாலைகளை பீத்தெறிந்த சினம்மிக்க உனது கூறிய வெள்ளுகிர்கள் எம்மை காக்குமாக என்று தெரிவிப்பது இந்த ஸ்லோகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் திரும்பிய பெரியாழ்வார் முன்பு போல புஷ்ப கைங்கரியம் செய்தவாறு இனிதிருந்தார். ஒரு நாள் அவர் பூப்பறிக்கச் சென்ற போது துளசி தோட்டத்தில் ஒரு பெண் குழந்தையை கண்டார். தனக்கு நாராயணன் தந்த பிரசாதம் என்று மகிழ்ந்த அந்த குழந்தையை எடுத்துச் சென்று தன் மனைவியிடம் கொடுத்தார். குழந்தையை இருவரும் அன்புடன் வளர்த்தார்கள். கண்ணனே தன் கணவன், வேறு கருத்து ஏதுமில்லை என்ற முடிவுக்கு வந்தாள் ஆண்டாள். கண்ணனோ தன்னை காட்டவில்லை. விரக தாபத்தினால் மெலிந்த கோதையை பற்றி பெரியாழ்வார் கவலைப்பட்டு வடபெருங்கோயிலுடையானிடம் சென்று முறையிட்டார், பிரார்த்தித்தார். இறைவனுடன் பேசி கோதையின் நிலையை தெளிவாக்குமாறு கேட்டுக்கொண்டார். எம்பெருமான் இது போதை தன்மேல், அந்த கோதை தன்மேல் கொண்ட காதல், அந்த காதல் போதையில் அவள் இருக்கிறாள் என்று தெளிவுபடுத்தினான். மேலும் கோதையை திருவரங்கத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டான். பெரியாழ்வாரும் கோதையும் திருவரங்கம் இருந்தனர். பெரியாழ்வாரின் காவிரியின் புனித நீரில் அமிழ்ந்து ஸ்நானம் செய்து திருவாராதனம் முதலியன செய்து ஆண்டாளும் குளித்து தன்னை அலங்கரித்து கொண்டு பெரியாழ்வார் அவளை அழைத்து கொண்ட 6 பிரகாரங்களை கடந்து 7ஆம் பிரகாரத்தின் வாயில் காவலனை தாண்டி சென்று விஸ்வக்சேனரை வணங்கி தானே கருடாம்சம் எனும் மாபெரும் கருடாழ்வாரை பெரியாழ்வார் வணங்கி கருடனை வணங்குவது போல இருந்தது. இனி நம்மாழ்வார் முதலியோரை சேவித்து கொண்டு அரங்கனை கருவறையில் வணங்கினார். கிருஷ்ணதேவராயர் இங்கு ஒரு நீண்ட தண்டகத்தில் நம்பெருமாளை வர்ணிக்கிறார். அதில் ஒரு சில வரிகள் ஸ்ரீமதி பிரேமானந்தகுமார் எழுதுகிறார். ஏர் வஜ்ராயுதம் முதலிய ரேகைகளை உடையதும் திருமகளின் முளைக்குவட்டில் எழுதிய குங்குமத் தொய்யில் படிந்து சிவந்ததுமான திருவடிகளால் மூவகை ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதிதெய்வீகம் என்ற துயரங்களை கெடுத்து அருள் செய்பவனாய் உள்ள ஸ்ரீமன் நாராயணன் புராண புருஷோத்தமன், பிரணதார்த்திஹரன், சரணடைந்தவர்களுக்கு துன்பத்தை நீக்குபவன், வாசுதேவன், ரிஷிகேஷன், ஈசனால் வணங்கப்படுபவன், விபீஷணனுக்கு நாடளித்து காத்தவன், மன்மதனின் தந்தை, திருவரங்கத்தில் உரைபவன் என்று இத்தகைய பெயர்களை பூண்ட திருமாலை கண்டு தன்னுடன் வந்த பாகவதர்களுடன் தானும் தன் மகள் சூடிக் கொடுத்த சுடர்கொடியும் பயபக்தியுடன் பணிந்து இறைஞ்சி ஜெய ஜெய கோஷமிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி நின்று தலைமேல் கை கூப்பியவாறு இவ்விதம் துதித்தார் என்று எழுதுகிறார். ராயருடைய தெலுங்கு சரளமானதல்ல, மிகவும் கம்பீரமான சொற்கள், ஓசை நயங்கள் அப்படி நிறைந்த காவியமாகிய இந்த ஆமுக்த மால்யதவாய் எழுதியிருக்கிறார். சிறந்த தெலுங்கு பண்டிதர்கள் காவியத்தில் உள்ள செய்யுள்களை வரி வரியாக விளக்கும்போது ஒவ்வொரு வரியிலும் இவ்வளவு பொருள்களை மன்னர் எப்படித்தான் பொதித்து வைத்தாரோ என்று ஆச்சரியப்படுவார்களாம். அபாரமான மொழியறிவு, புராணங்களில் ஈடுபாடு, சாணக்கியர், மனு போன்றவர்களின் சாஸ்திரங்களில் பயிற்சி முதலிய பன்முகங்கள் இந்த காவியத்தை நாம் வியந்து அற்புதமான சிலையாக செதுக்கி இருக்கிறார் ராயர். 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே கிருஷ்ணதேவராயர் ஆழங்கால் பட்டிருப்பது இதில் தெரிகிறது. காவியத்திற்கு உயிரோட்டம் அளிக்கிறது. இப்படி ஆச்சரியமாக இந்த விஜயநகர சாம்ராஜ்ய அதிபதி கிருஷ்ணதேவராயர் வரைந்துள்ள பெரியாழ்வார் வைபவம் குரு பரம்பரா பிரபாவம் நூலிலிருந்து சில மாறுதல்கள் செய்திருந்தாலும் நம் கண்முன் பரம சாத்வீகமாக, குழந்தை மனத்தவராக, பரம பக்தராக பெரியாழ்வார் தோன்றுகிறார். தெலுங்கில் மிக உயர்வாக கருதப்படும் இந்த காவியத்திற்கு பெரியாழ்வார் பெருமையினால் விஷ்ணு சித்தியம் என்ற ஒரு பெயரும் உண்டு. இன்றும் கோதையை கண்டெடுத்து வளர்த்து அரங்கனுக்கு அவளை திருமணம் செய்வித்து அதனால் ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வாராக உயர்ந்த விஷ்ணு சித்தரை ஆந்திர தேசத்தில் கொண்டாடிபடி இருக்கிறார்கள். இதற்கு தலையாய காரணம் இந்த ஆமுக்த மால்யத காவியம். இந்த காவியத்தை நமக்கு அருளிய மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு நமது கனிவு நிறைந்த கைகூப்பு என்கிறார் ஸ்ரீமதி பிரேமானந்தகுமார். அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.